Hello everyone, this is Abhi from Abhi Creation. நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நெட்டு கிளாத்தில் எப்படி ஆரி போடுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் நல்ல ட்ரிக்கியாக உள்ளது தான் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் டெய்லி போடுற ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃபைன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ட்ரேசிங் பேப்பர், நார்மலாக ட்ரேசிங் பேப்பரில் ஒரு 2 ஃப்ளவர் மட்டும் வரைஞ்சி சின்னதாக இலை போட்டிருக்கோம். மேலே வந்து 2 சுழி மாதிரி போட்டிருக்கோம். இப்போது இது வந்து எப்படி நம்ம நெட்டில் வந்து ட்ரேஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். நெட் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ட்ரேஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணியும் ட்ரா பண்ணுவாங்க. பட் இதில் வீவிங்கெல்லாம் தள்ளி தள்ளி இருக்கிறதால பண்ண முடியாது. ஸோ இந்த பேப்பரை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபேப்ரிக்கு அடியில் கூடி வைக்க போகிறோம். வச்சுட்டு நார்மலாக பெல் பென்ஸ் இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பெல் பென்ஸ் அடியில் கூடி கொடுத்தோம்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது உங்களுக்கு. இதில் நம்ம அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா பெல் பென்ஸ் கொடுத்தோம்னா நல்லா ஃபிட் ஆயிரும். நம்ம இந்த ஷாலில் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆக்சுவலாக ஹை நெக் ப்ளவுஸில் பூராமே நெட்டில் எம்ப்ராய்டரிங் போட்டு வருது. ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி ஒரு சின்ன ஃப்ளார் எடுத்து ஒரு நெட்டில் எடுத்து போடுறோம். இங்கே பாருங்கள், இதை சுற்றிலும் நம்ம பெல் பென்ஸ் போட்டோம்னா இது வந்து மூவ் ஆகாது. இப்போ நம்ம வந்து இதில் ஜரியில் அவுட்லைன் தரப்போகிறோம். நெட்டு பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக ஸ்டிஃபாக போட்டு வைக்கணும். நெட்டு வந்து போடும்போது கிழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நெட் வந்து மெல்லிஸாக இருக்கும். ஒரு 3 to 4 வெரைட்டிஸ் ஆஃப் நெட் இருக்குது. நம்ம இது சூஸ் பண்ணணுன்னா அது மாதிரி கிளாத் நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம படம் வரைய தேவையில்லை. அடியில் பேப்பர் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இது மேலே அப்படியே நம்ம ஜரியில் எப்படி பஞ்ச் பண்ணுறோன்னு பாருங்கள். பேப்பரோடு சேர்த்து இதை பஞ்ச் பண்ணணும். நமக்கு வேணுங்கிற அவுட்லைன் மட்டும் நம்ம அப்படியே ஃபுல்லாக பஞ்ச் பண்ணிட்டே வரணும். இதில் அப்படியே நம்ம ஒன்ஸ் அவுட்லைன் மட்டும் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டோம்னா அப்புறம் அடுத்து நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு மாதிரி உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட்லைன் ஜரி ஃபுல்லாக ஒரு வருஷம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ கட் பண்ணிவிட்டு பென்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை பூரா ரொம்ப கேர்ஃபுல்லாக கிழிச்சு எடுக்கணும். ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரேமை திருப்பிட்டு இது வந்து ராங் சைட் ஃப்ரேம் வச்சுட்டு இதை வந்து அந்த தையல் வந்து விட்டுறாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கிழிச்சு எடுக்கணும். தேவைப்பட்டால் நம்ம அந்த ட்ரிம்மர் த்ரெட் கட்டர் சொல்வேன்ல, நம்ம அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை பார்த்திங்கன்னா பேப்பர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். இன்னும் ராங் சைடு தான் வச்சுருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா கிளாத்து நமக்கு நெட்டுங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். இப்போ நேரம் திருப்பிட்டு பார்க்கலாம் எப்படி அந்த ஃப்ளார். இந்த பாருங்கள்,
அப்புறம் டார்க் க்ரீனில் இந்த பூ வந்து இப்போ ஆரியில் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து இதை எப்படி நம்ம ஹைலைட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து கோல்டன் பீட்ஸ், சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அவுட்லைன் போடுறதுக்கு. நம்ம எப்பயும் போடுறத விட ஸ்பீடாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக ஃபினிஷிங்கும் காட்டணும். அது போக துணி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதுக்காக இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இது அவுட்லைன் ஃபுல்லாக இந்த பீட்ஸ் தான் வரும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளார் வந்து ஃபுல்லாக பீட்ஸால் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த லீஃபை வந்து நம்ம எம்போஸ்டாக காட்ட போகிறோம். அதுக்கு பைப்பின் ரோப் எடுத்துருக்கோம். பைப்பின் ரோப்பை ஃபிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டு போட்டு ஃபிட் பண்ணுறோம். போட்டோம்னா நம்ம ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லோட் ஸ்டிச் தர போகிறோம். நல்லா அந்த லீஃப் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கலாக எலும்பி அழகாக தெரியும். அதுக்காண்டி பைப்பின் ரோப் வச்சு ஃபிட் பண்ணுறோம். அதை ஓவர்லாப் பண்ணி நம்ம க்ரீன் கொடுப்போம் அடுத்ததில். இப்போ இதை பார்த்தா பேரட் க்ரீனில் ஒரு லோடிங் கொடுத்துட்ருக்கோம். நல்லா எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி. அந்த கீழே வச்சுருக்கிற த்ரெட்டு வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா கெட்டியாக கொடுத்துட்ருக்கோம். இதை தான் அப்படியே ஒரு குட்டி குட்டியாக 3 லீவ்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஸ்டிச்சு தான் அந்த 3 லீவ்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி வரும். இதை பார்த்தோம்னா க்ரீன் கலராக ஃபுல்லாக அடைச்சிட்டோம். லீஃபில் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ ஃப்ளார் பெட்டல்ஸுக்கு ரெட்டு, நல்லா சில்லி ரெட் இருக்குது. அதை எடுத்து அதை நம்ம வெறும் த்ரெட்டால் ஃபில்லிங் பண்ணுறோம். நம்ம நெட்டு மட்டும் நம்ம போடும்போது ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் நெட் இருக்குது. ரொம்ப கொலன்னு இல்லை நெட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னு போட்டிங்கன்னா அது போடும்போது கிழிஞ்சிரும். இந்த நெட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்ச் போட்ட மாதிரி இருக்கும். நம்ம நெட்டு வந்து மாதிரி ப்ளவுஸுக்கோ இல்லை எதுக்கு நீங்கள் ஷாலுக்கோ எதுக்கு டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன குவாலிட்டி சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஒர்க்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி போடுற ஒர்க் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம நார்மலாக ப்ளவுஸில் போடுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு மட்டும் குறையுது, அவ்வளோதான். ஏன்னா இது கொஞ்சம் வீவிங் தள்ளி இருக்கிறதுனால அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வருது. கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணோம்னாக்கா அதை நீட்டாக அழகாக இருக்குது. இதை பார்த்தா ரெட் கலர் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து அதில் எல்லோ கலர் நோட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த எல்லோ ஃப்ளாருக்கு நடுவில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம். முடிச்சாச்சு, 2 ஃப்ளாரு ஃபில்லிங் முடிச்சாச்சு. அவ்வளோதான். ரெட் கலர் ஃப்ளார்ஸில் கான்ட்ராஸ்ட்டாக திரும்ப நம்ம எல்லோ கலரில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறோம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக அடைச்சி அழகாக இருக்குன்ட்டு நம்ம அது சூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நம்ம பீட்ஸ் வச்சுட்டு எதுனாவது பண்ணலாம். பட் நாங்கள் ஃபுல்லாக இதில் நெட்டில் த்ரெட் ஒர்க் வந்து எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காண்டி ஃபுல்லாகவே நாங்கள் த்ரெட் ஒர்க்காகவே ஃபுல்லாக கொண்டு போயிருக்கோம் இதில்.
ஃப்ளார் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நெட்டில் வந்து இதை போட்டாச்சு. உங்களுக்கு அழகாக இருக்குது. இது ஃபுல்லாக ஃப்ளார் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவோட பார்க்கலாம்.